Dear aspirants, welcome to Exams Meet Academy. ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமேல்ட்டு எல்லாரும் நல்லா சீரியஸாக படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இன்னும் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 254 நாள் தான் இருக்குது. குரூப் 4க்கும் இன்னும் ஒரு 309 நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னும் சொல்லப்போனால் குரூப் 4க்கு ஒரு 10 மாதம் தான் இருக்குது. அதே போல் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்னன்னா நம்ம டெஸ்ட் சீரியஸும் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? டெஸ்ட் சீரியஸ் என்னன்னா மார்ச் 6லேருந்து அக்டோபர் 30th வரலும் இருக்கும். மொத்தம் எத்தனை டெஸ்ட் இதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 35 டெஸ்ட் கவர் ஆகும். 30 டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் எல்லாத்தையுமே அது நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். எக்ஸாம்ஸ் மீட் அகாடமியில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 30 டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 30 டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் என்னன்னா ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 35 டெஸ்ட்டும் எவ்வளோக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 350 ருபீஸ்க்கு என்னென்னா சார்ஜ் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விடோ, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு, சிங்கிள் பேரண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா கம்ப்ளீட் ஃப்ரீ தான். சரிங்களா? இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் நடக்கும், ஆஃப்லைன்லேயும் நடக்கும். கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃப்ரைடே 9:30க்கு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் என்னென்னா கொஷினை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கான டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் இருக்கும். ஸோ நாங்கள் ஆன்சர் என்னென்னா இதுதான் ஏபிசி அப்படின்லாம் இல்லை, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதையும் என்னென்னா அன்னைக்கு சாயங்காலமே என்னென்னா நம்ம அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால இது நீங்கள் அவசியம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸு ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அது நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரியா? அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அது அப்புறம் 3rd டெஸ்ட்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்துட முடியும். சரிங்களா? ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 60 to 80 கேண்டிடேட்ஸு உட்கார முடியும். 80 ஆஸ்பிரன்ஸு உட்கார முடியும். அப்படி ஒரு ஹால் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் வர்றதா இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நீங்கள் என்னென்னா மெசேஜ் பண்ணீங்க, யார் யாரெல்லாம் வரீங்க, நேரில் எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே தாராளமாக வந்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யார் யாரெல்லாம் குறிப்பாக சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா இந்த 9:30 ஃப்ரைடே 9:30க்கு நீங்கள் அகாடமிக்கே வந்துட்டீங்க. வாரம் நீங்கள் நேரில் எக்ஸாம் எழுதி 200க்கு ஒரு 180+ கொஷின்ஸ் உங்களால் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரியஸ்னுடைய டோட்டல் ருபீஸ் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தோம்னா 350 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது அப்படியே என்னன்னா வாரம் கொடுத்துருவோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆஸ்பிரன்ஸ் என்னன்னா 180க்கு மேலே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த 350 கிடைச்சிடும். அது இல்லாமல் நான் வீட்டிலே இருந்திருந்தேன்னா எனக்கு பஸ் காசு மிச்சம் இல்லை, நான் இவ்வளோ தூரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்க, குறிப்பாக பசங்கள்லாம் எங்களுக்கு பஸ் காசு செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் 180க்கு மேலே எடுத்தவங்களுக்கு அந்த டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா 2 and froவும் கொடுத்துரும். சரிங்களா? ட்ராவலிங் அலவன்ஸும் நம்ம கொடுத்துட போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் என்னென்னா நீங்கள் அவசியம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஸோ இப்போ ஆஸ்பிரன்ஸ் இந்த டெஸ்ட் சீரியஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்பரே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபே நம்பர் தான் அது. ஸோ அந்த நம்பரில் என்னென்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். சரிங்களா? ஸோ வீக்லி என்னென்னா ஃப்ரைடே 9:30 to 12:30 அந்த எக்ஸாமோட பேட்டர்ன்லேயே நடக்கும். ஸோ இது என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுங்க. சரிங்களா? ஷெட்யூல் நம்ம அனுப்பிச்சிட்ருவோம். அந்த வாரம் என்னென்ன ஷெட்யூல்ன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரம் என்னென்ன சிலபஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஷெட்யூலை ஆட் பண்ணிடுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம்.